இந்த கைத்தொழில் தென் மாவட்டத்தில் உள்ள பல குடும்பங்கள்ல இருக்க அடுத்த தலைமுறை பிள்ளைகளோட வாழ்க்கையே மாத்திருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பீடி சுத்துறதுன்னு ஒரு தொழில் இருக்கு. ஸோ அவங்க வந்து வீட்டுல இருக்க எல்லாருமே அதை சுத்துவாங்க. ஸோ அது மூலயமா அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும். இதுக்கு பெரியவங்க சின்ன பசங்கன்னு எல்லாருமே இதை பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா அந்த குடும்பத்துக்கு ஒரு இன்கம் வரும். இதுல பெனிஃபிட் என்னன்னா அவங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்ல. அவங்களே எல்லா பொருட்களையும் கொடுத்துருவாங்க. இவங்க ஜஸ்ட் அதை சுத்தி கொடுத்தா மட்டும் போதும். அது கொஞ்சம் கஷ்டமான வேலையா இருந்தா கூட எல்லா குடும்பங்கள்லயுமே அதை பண்றாங்க. அவங்க ஏழ்மையின் காரணமாக அதை பண்றாங்க. இதை பண்றது மூலயமா என்ன ஆகுதுன்னா அவங்க வீட்டுல இருக்க எல்லா பசங்களையும் படிக்க வச்சிடுறாங்க. அது படிக்க வச்சது மட்டும் இல்லாம மேற்படிப்புக்கு ஒரு நர்ஸ், அதுக்கப்புறம் அட்வொகேட், இன்ஜினியர், அது மாதிரி ப்ரொஃபஷனல் படிப்பை அவங்க படிக்க வச்சிடுறாங்க. அது மூலயமா அந்த பசங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போனதுக்கு அப்புறமா இந்த குடும்பத்தும் மறுபடியும் அந்த பீடி சுத்துற தொழிலே விட்டுடுது. அது தேவைப்படலை. ஏன்னா அவங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்லா படிச்சதுனால நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது மாதிரி இப்போ அரியலூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரியலூர்ல 60% தான் பெண்கள் படிக்கிறாங்க. அப்போ ரிமைனிங் படிக்கிறதே இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழ்மை நிலை. முக்கியமா வந்து கொஞ்சம் காசு இருக்கவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஆண் குழந்தைய தான் படிக்க வைப்பாங்க, பெண் குழந்தைய படிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கும் இருந்துச்சுன்னா நம்மளோட குடும்பங்கள்லயும் எல்லாருமே அடுத்த லெவலுக்கு படிக்க வச்சிருப்பாங்க எல்லாரையும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாத சம்பளம் மாதிரி ஒரு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும்போது அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். இது மாதிரி ஏதாச்சும் கைத்தொழில் அரியலூர்ல இருக்கான்னு நீங்க சொல்லுங்க.